கார்த்திகை மாதத்தின் காலை பொழுதில் இந்த மில்லர் அரங்கம் மகிழ்ச்சியில் மிதக்கிறது. இந்த அரங்கத்தில் நடைபெறுகின்ற இந்த விழாவில் வரவேற்புரையாற்ற வாய்ப்பளித்த விழா குழுவினருக்கு முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தொழுவம் ஒன்று தொழுகை பெற்ற திருநாள். ஆட்டிடை கூட்டில் ஆதவன் ஒதித்த அதிசய நாள். மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து மரியன்னை மடியில் தவழ்ந்து தச்சனின் மகனாக தத்துவ ஞானியாக தோன்றும் உலக மீட்பரின் உதய திருவிழாவை நாம் ஊர்க்கமாக கொண்டாடவிருக்கிறோம். இத்தகைய இந்த மாபெரும் விழாவினை ஏற்பாடு செய்து இங்கு அமர்ந்திருக்கின்ற தாளாளர் பொறுப்பில் தனித்துவமாய் நிற்பவர், சீரிய சிந்தனையாளர், நல்லவற்றின் திசை நோக்கி நாளெல்லாம் நம்மை நகர்த்தி செல்பவர், இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய 2 பள்ளிகளையும் தனக்குள் தாங்கி நிற்பவர், தாளாளர் அருட்சோதரர் சந்தியாக அவர்களை முதற்கண் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். வந்தபோதும் கலங்காதவர், மஞ்சள் காமாலை வந்தபோதும் மயங்காதவர், தன் உடல் சோர்வுகளுக்கெல்லாம் தன் ஓய்வறையை நோக்கி ஒதுங்காதவர், முந்தைய நாள் பிற பள்ளி அல்லது கல்வி நிறுவனங்களில் கருத்தரங்கில் கலந்து கொண்டிருப்பார். மறுநாள் நம் பள்ளி கழிவறையில் கழுவி கொண்டிருப்பார். இப்படிப்பட்ட உயர்ச்சியும் தாழ்ச்சியும் ஒருங்கே பெற்ற உத்தமர் நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் முனைவர் அன்புதானவன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். தான் பொறுப்பு வகிக்கும் கல்வி நிறுவனம் இந்த கிராமத்து மண்ணில் இருந்தாலும் அதனை உலக தரத்திற்கு ஏற்றவாறு கொண்டு செல்வதற்கான அனைத்து பரிமாணங்களையும் அளித்து வருவார். இவர் ஒரு மடிக்கணினி மந்திரவாதி. கணிப்பொறியில் விசைப்பலகையில் தன் விரல்களை நாட்டியமாட வைத்து திரையில் பல கலை வடிவங்களை நம்மை காணச் செய்பவர். இப்படிப்பட்ட ஆற்றலாளர் ஆங்கில பள்ளியின் முதல்வர் அருட்சகோதரர் ஜீவகர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். தனக்கு மேல்நிலை கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் கிடைத்த போதும் அவற்றை ஒதுக்கிவிட்டு 6, 7, 8 என்ற அடித்தட்டு மாணவர்களின் நலனை ஆரம்பத்திலிருந்தே உருவாக்குவதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருப்பவர். தன்னுடைய அந்த மாணவருடைய கல்வி கட்டமைப்பை ஆரம்பத்திலே வளர்த்தெடுக்க விரும்புவர். அவருடைய பெயரை 2ஆக பிரித்தால் வின், ஆங்கிலத்தில்
வின் என்றால் வெற்றி, இன்னொன்று செல்லு. செல்லு என்றால் நறுமணம். வெற்றிகளின் நறுமணமாய் நம் பள்ளியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அருட் சகோதரர் லசான் தீபத்தின் இல்ல இயக்குனர் அருட் சகோதரர் வின்சென்ட் அவர்களை அன்போடு விடுதி மாணவிகளை தன் கண்ணின் மணிகளைப் போல் காத்து வருகின்ற அருள் சகோதரி, அமலவை கான்வென்ட்டினுடைய பல்வேறு பணியாளர்களில் பாங்கொடு பணியாற்றுபவர், கண்டிப்பும் கருணையும் மிகுந்தவர் அருள் சகோதரி குழந்தை அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்வில் கிறிஸ்துமஸ் செய்தி அளிக்க காத்திருப்பவர், பாவங்களை மீட்க வந்த பரமனவன் பிறந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியின் மையப்பகுதியில் சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய பாஞ்சாலங்குறிச்சி பெந்தேகோஸ்த் சபையினுடைய போதகர், போற்றுதலுக்குரிய பிரபுஜான் அவர்களை பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு வருக வருக மற்றும் அவருடன் வருகை இருக்கக்கூடிய உடன் பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் இந்த விழாவில் ஊரை தூய்மைப்படுத்தும் பணியாளர்கள் பங்கேற்றிருப்பது மிகவும் பொருத்தமான ஒன்று. அதாவது அகத்திலும் தூய்மை வேண்டும், புறத்திலும் தூய்மை வேண்டும் என்பதை இந்த அரங்கம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இந்த உலகில் மருத்துவர்களுக்கு அதிக மரியாதை உண்டு. காரணம், அவர்கள் நோயை தீர்ப்பவர்கள். அதாவது மருத்துவர்களாவது நம்முடைய உடலில் நோய்கள் வந்த பிறகுதான் தீர்ப்பார்கள். ஆனால் இந்த ஊரில் உலகில் நோய் வராமல் தீர்ப்பவர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள். எனவே மருத்துவர்களை காட்டிலும் இவர்களுக்குத்தான் நாம் அதிக மரியாதை அளிக்க வேண்டும் என்பதனை நான் இங்கே சொல்லிக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட நம்முடைய சுற்றுப்புறத்துடைய ஊராட்சிகளிலிருந்து பல்வேறு தூய்மை பணியாளர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வில் கலந்திருக்கக்கூடிய இரு பள்ளிகளை சேர்ந்த இருபால ஆசிரியர்கள், பழைய மாணவ செல்வங்கள், இன்றைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இறுதியாக இந்த விழா என்பது ஒரு ஆன்மீக விழா. இங்கே சலசலத்திற்கும் சஞ்சலத்திற்கும் இடமளிக்கக்கூடாது. இறுதி பாடல் வரைக்கும் உங்களுடைய நேரத்தை கடவுளுக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.